வணக்கம் குழந்தைகளே, இன்று நான் கிசுகிசுக்கும் காடு கதையை சொல்லப் போகிறேன். நீங்கள் அனைவரும் கதை கேட்க தயாரா? ஒரு அமைதியான கிராமத்தை சுற்றி பழமையான அடர்ந்த காடுகள் இருந்தன. அந்த கிராமத்தில் அர்ஜுன் என்ற சிறுவன் வாழ்ந்தான். அர்ஜுன் மிகவும் ஆர்வமுள்ளவனாக இருந்தான். மக்கள் செல்ல துணிந்திடாத இடங்களை ஆய்வு செய்ய அவனுக்கு மிகவும் பிடிக்கும். ஆனால் ஒரு இடத்திற்கு அர்ஜுனும் செல்வதில்லை. அதுதான் கிசுகிசுக்கும் காடு. அந்த இடத்தில் இரவில் புதிதான குரல்கள் கேட்கப்படும். அவை செவிமடுக்கின்றவர்களை அழைக்கின்றன என்று கூறப்பட்டு வந்தது. அந்த காடு சென்றவர்கள் திரும்பி வரவில்லை என கிராம மக்கள் நம்பினர். ஒரு மாலை சூரியன் மறைந்த பிறகு அர்ஜுனின் சாகச உணர்வு அதிகரித்தது. அவன் கதைகளை கேட்கும் வயதில்லை என்று முடிவு செய்தான். உயர்ந்த மரங்களுக்கு அப்பால் உண்மையில் என்ன இருக்கிறது என்பதை பார்க்க துடித்தான். ஒரு விளக்கை ஒரு கையில் பிடித்தும் தன்னம்பிக்கையை மற்றொரு கையில் வைத்தும் அவன் காடுக்குள் இறங்கினான். ஒவ்வொரு அடியுடனும் காற்று கனமாக உணர்ந்தது. மெல்லிய குரல்கள் காற்றில் மிதந்தது போல இருந்தது. அர்ஜுன் அந்த குரல்கள் சொன்னது போல தோன்றியது. மென்மையான ஆனால் தெளிவான குரலாக. அவன் இதய துடிப்பு வேகமானது. ஆனால் அவன் திரும்பவில்லை. இன்னும் இல்லை. அவன் மேலும் சென்றபோது விளக்கு மெல்ல துடிக்கத் தொடங்கியது. ஒளி மங்கியது. திடீரென ஒரு சிறிய ஒளிரும் வண்ணத்து பூச்சி தோன்றியது. அவன் முன்னால் மிதந்து கொண்டிருந்தது. இதுவரை அவன் பார்த்ததிலேயே அது மிகவும் வித்தியாசமான ஒன்று. அதன் இறக்கைகள் சிறிய வானவில் போல மின்னியது. அந்த வண்ணத்து பூச்சி அவனை சுற்றி பறந்து பின்னர் முன்னால் பறந்து சென்றது. வழியை காட்டும் போல் இருந்தது. அர்ஜுன் தயங்கினான். அதைத் தொடரலாமா? அவன் ஆழமாக சுவாசித்து தன்னிடம் மெல்ல சொன்னான், மிக மோசமாக என்ன நடக்கும்? அந்த வண்ணத்து பூச்சி அவனை ஒரு திடலுக்கு கொண்டு சென்றது. அங்கு ஒரு பெரிய மரம் இருந்தது. அதன் தண்டு ஒரு சிறிய கிராமத்தை அடைக்கக்கூடிய அளவில் பறந்ததாக இருந்தது. அதன் கிளைகள் சிறிய பொன்னிற இலைகளால் மின்னியது. ஆனால் அவன் கவனத்தை ஈர்த்தது மரத்தின் தண்டில் செதுக்கப்பட்ட ஒரு கதவு. அது மெல்ல விழுந்தது. அந்த குரல்கள் கூடுதல் வேகமாக வெள்ளரிக்க தொடங்கின. ஆனால் அவை இனி பயமூட்டவில்லை. அவை வரவேற்கும் வண்ணம் இருந்தன. உள்ளே வா அர்ஜுன், அவை சொன்னது. தன் நியாயம் மீறி அர்ஜுன் அந்த கதவை கிளப்பினான். உள்ளே மரம் காலியானது. ஒளிரும் உருண்டைகளால் நிரம்பியிருந்தது. ஒவ்வொரு உருண்டையிலும் கிராமத்தின் காட்சிகள் இருந்தன. மக்கள் புன்னகையுடன் இருந்தனர். குழந்தைகள் விளையாடினார்கள் மற்றும் அர்ஜுனை கூட. ஆனால் அவன் பார்த்து கொண்டிருக்கையில் அந்த படங்கள் மாறத் தொடங்கின. இப்போது அவன் கிராமம் எப்படி இருக்க முடியும் என்று காண்பிக்கப்பட்டது. பயிர்களால் நிரம்பிய புலங்கள், ஒவ்வொரு வீட்டிலும் நகைச்சுவை சத்தம் மற்றும் பயத்தை மாற்றி மகிழ்ச்சி. அந்த குரல்கள் மீண்டும் பேசின. இதனை நிஜமாக மாற்றுவதற்கான சக்தி உனக்குள்ளது. ஆனால் அதற்கு விலை உண்டு. அர்ஜுன் புன்னகையுடன் என்ன விலை என்று கேட்டான். துணிவு, குரல்கள் பதிலளித்தது. இந்த கதையை கிராமத்திற்கு பகிர்ந்து அவர்களை இங்கு வழிநடத்த வேண்டும். பலர் உன்னை கேலி செய்வார்கள். சிலர் பயப்படும். ஆனால் நீ வெற்றி பெற்றால் கிராமம் என்றென்றும் வளம் பெறும். அர்ஜுன் தலை குனிந்து ஒப்புக்கொண்டான். அவன் முகத்தில் உறுதி ஒளியுடன் இருந்தது. அவன் மரத்திலிருந்து வெளியேறிய போது அந்த ஒளிரும் வண்ணத்து பூச்சி திரும்பி வந்து ஒரு சிறிய நேரம் அவன் தோளில் அமர்ந்து பின்னர் மீண்டும் பறந்து வழியை காட்டியது. அடுத்த நாள் காலை அர்ஜுன் கிராம மக்கள் அனைவரையும் அழைத்தான். அவன் எல்லாவற்றையும் சொன்னான். மரத்தை பற்றி, வண்ணத்து பூச்சியை பற்றி மற்றும் சிறந்த எதிர்காலத்தின் வாக்குறுதியை பற்றி. ஆரம்பத்தில் அவர்கள் சிரித்தார்கள். சிலர் அவனை திட்டினார்கள். ஆனால் அர்ஜுன் விடாமல் இருந்தான். நாட்கள் வாரமாக மாறியது. மெல்ல மெல்ல ஒருவருக்கொருவர் கிராம மக்கள் அவனை பின்தொடரத் தொடங்கினார்கள். முடிவில் அவர்கள் அந்த ஒளிரும் மரத்தின் முன் நிற்கும் போது அவர்களின் சந்தேகம் முழுமையாக மறைந்தது. ஒருமித்தமாக அவர்கள் அதில் உள்ள மகிமையை திறந்து அவர்களின் கிராமத்தை முடிவில்லா மகிழ்ச்சி மற்றும் வளமிக்க இடமாக மாற்றினார்கள். அர்ஜுன் அவன் குரல்களை கேட்டு மட்டுமல்லாமல் அவை சொல்வதை செயல்படுத்த தைரியம் கொண்ட சிறுவனாக மாறினான். என்ன குழந்தைகளே, அனைவருக்கும் கதை பிடித்திருக்கிறதா? அடுத்த கதையில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.